So welcome to Excel Trading Academy. नागराजन सर ये Yeah, स्टार्ट कर दो ना सर ये रिकॉर्डिंग स्टार्ट कर दो ना प्लीज सर yes. So ओके थैंक this यू सर session is purely for Excel indicators. So முதல்ல வந்து நம்ம தமிழ்ல பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க சார். செஷன் முடியும் போது நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்பேன். அப்போ கேளுங்க, இடையில குறுக்கிட வேண்டாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து எக்ஸல் இன்ட்ராடே பிஓபி. எக்ஸல் இன்ட்ராடே பிஓபி வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதனுடைய செட்டிங்ஸ் பார்க்கலாம். சரி, செட்டிங்ஸ் வந்து ஷோ பிஓபி லெவல்ஸ். நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஷோ பிஓபி லெவல்ஸ் அப்படின்னா இங்க இந்த கிரீன் கலர் ஜோன் காட்டும். ஸோ அதுதான் பிஓபி லெவல். பிஓபி அப்படின்னா பவர் ஆஃப் பயாஸ். பயாஸ்ங்கிறது ட்ரெண்ட், மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் இந்த பிஓபி. ஸோ அது என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் சார்ட் டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க என்ன டைம் ஃப்ரேம் நீங்க சார்ட்ல மாத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிஓபி மாறிக்கும். ஸோ டிஃபால்ட்டா நீங்க சார்ட் டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பனிங் டைமே வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 10:30க்கு காமிச்சா போதும் அப்படின்னா, நீங்க இந்த மேனுவல் டைம் ஓவர் ரைடுங்கிற பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு அந்த டைமை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பயா செட் ஆகுதுன்னு காமிச்சிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு கீழே போனால் மார்க்கெட் செல், இதுக்கு மேலே போனால் பைன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது பஃபர் பாயிண்ட் 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம், கீழே போகும்போது செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து விட்டிங்கன்னா அது யூஷுவல் டிஃபால்ட் வேல்யூவில் வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, ஷோ இன்ட்ராடே லெவல்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காமிக்கும். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, இதுதான் உங்களுடைய லெவல். இங்கேருந்து ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக பாருங்க அடுத்த லெவல் வந்து டச் பண்ணிருச்சு. டச் பண்ணி அகைன் ரிட்டர்ன் திரும்ப போயிருக்கு. நம்மளோட பயாஸ் லெவல்ல இருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகி அடுத்த லெவலில் டச் பண்ணிருக்கு. இங்கே பிரேக் பண்ண முடியல, அகைன் இங்கே தான் பிரேக் பண்ணி திரும்ப கீழே போயிருக்கு. இப்போ எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ தூரம் சார் இது? இப்போ சப்போஸ் மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் சார் மேலே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் எங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கோ இந்த லெவல் வரைக்கும் திரும்ப மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ தூரம் வரைக்கும் சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு அகைன் இந்த ப்ளூ டச் பண்ணிட்டு கூட திரும்ப கீழே இறங்கலாம். இதுதான் இந்த லெவல்ஸ்க்கு உண்டான வேல்யூ. ஸோ இந்த லெவல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வேல்யூ. மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறது பிஓபி, எவ்வளோ தூரம் மூவ் ஆகும்னு காமிக்கிறது இந்த ப்ளூ லைன் லெவல்ஸ். ஓகே. தென் இந்த ஷோ மிடில் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், இது வரைக்கும் போய் இதுக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியல மேலே அப்படின்னா இங்கேருந்து அகைன் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுதான் மிடில் லெவல்னு பேர். ஸோ இந்த மிடில் லைன் லைட் கலரில் காமிச்சிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. தென் அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இந்த இன்ட்ராடே லெவல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ஒன்லி பிஓபி மட்டும் வச்சுக்கலாம். ஓகே. எக்ஸல் நம்பர் சிஸ்டம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். எக்ஸல் நம்பர் சிஸ்டம் அதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைரக்ட் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸல் நம்பர் சிஸ்டம் பர்டிகுலராக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக மட்டும்தான். ஓகே. ஸோ இங்கே வச்சுட்டோம். மூணாவது ஆப்ஷன் ஷோ சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது புது ஸ்ட்ராட்டஜி. இந்த சாண்ட் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் சப்போஸ் இப்படி ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம நீ எனி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம், லோயர் டைம் ஃப்ரேம், ஹை டைம் ஃப்ரேம், எனி டைம் ஃப்ரேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் பாருங்க, எந்த பக்கம் க்ளோஸ் ஆகுதோ அந்த சைடு நீங்க செல் போகலாம், பை போகலாம். இப்போ இந்த இடத்துல கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க செல் போகணும். இப்போ இதுக்கு மேலே போயிருக்குன்னா இதுக்கு மேலே பை போகணும். நான் இப்போ பிஓபி ஆஃப் பண்ணிட்டு இதை காட்டுறேன். பிஓபி ஆஃப் பண்ணிட்டேன். பிஓபி ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து ஒரு பை இல்லை ஒரு செல் எப்படி எடுக்கணுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒன்லி இந்த சாண்ட் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி விட்டு ட்ரேட் பண்ணணும்னா எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த சாண்டல் கலருக்கு கீழே ஃபார்ம் ஆகுது, ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் ஃபார் செல், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் ஃபார் பை. எப்படி ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் இந்த லைனை டச் பண்ணாம கம்ப்ளீட்டா கீழே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிருக்கணும்.
கீழே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிருந்தா அதுதான் கன்ஃபார்ம் ட்ரிகர் கேண்டில். கன்ஃபார்ம் ட்ரிகர் கேண்டில். இப்போ இந்த இடம் பாருங்க, இது இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இது கன்ஃபார்ம் ட்ரிகர் கேண்டில். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என்னுடைய செல் லெவல் அப்படிங்கிறது நான் இங்கேருந்து வச்சிருக்கிறேன். எனக்கு 10.57 744 734 போயிருந்தா எனக்கு செல்லு இந்த இடத்துல செல் கிடைக்கல. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்னுடைய இங்கே இருக்கு. ஸோ இந்த என்ட்ரி கிடைக்கல. அகைன் பை கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சிருக்கு? இது இந்த இந்த லைன் டச் ஆகலை. ஆக்சுவலாக இந்த க்ரீன் லைன் வந்து டச் ஆகலை. ஸோ இங்கே நான் பை பண்ணுறேன். என்னுடைய டார்கெட் இங்கே கிடைச்சிருக்கு. இதான் நான் மார்னிங் காமிச்சிருந்தேன் ப்ராஃபிட் புக் ஆனது. ஸோ அது நான் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்கிறதையும் நான் இமீடியட்டாக காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. தட்ஸ் இட். நான் முடிஞ்சிருச்சு, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட 62 பாயிண்ட்னா நமக்கு 40 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். தென் அகைன் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு செல் வந்திருக்கு. இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், இந்த லைனை டச் பண்ணாமல் ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு. லைனை டச் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ நான் இங்கே ஒரு செல் போயிட்டேன் அகைன். ஓகே, என்னோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த லைன். ஸோ நீங்கள் ட்ரெயிலிங் பண்ணிங்கன்னா ட்ரெயிலிங் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் 40 பாயிண்ட்ஸில் வெளியில் வந்துடலாம். ட்ரெயிலிங் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இது வந்து சாண்ட் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பேர். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே தான் உங்களுக்கு பை கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அதுக்கு முதல் நாள் பாருங்கள், மார்க்கெட் இங்கே தான் உங்களுக்கு செல் கொடுத்துருக்கு. இது கீழே செல்லு, ப்ராஃபிட் புக்குடு. இப்போ இங்கே மார்க்கெட் பாருங்கள், இங்கே தான் லோ கட் ஆயிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம செல் எடுத்திருப்போம், நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து இதை டச் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இது பாருங்கள், டச் பண்ணாமல் இருக்கான லோ பிரேக் பண்ணல. அப்போ இங்கே எடுக்க மாட்டோம். இப்போ இங்கே கிடைச்சிருக்கு, பை கிடைச்சிருக்கு, பை எடுத்துட்டோம், ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இந்த சாண்ட் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே போனீங்கன்னா சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த சாண்ட் பாக்ஸ் காமிக்கும். ஸோ இது புது ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு 22,000 சார்ஜ் பண்ணிட்டு இது கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நம்ம இண்டிகேட்டராக பண்ணி நம்மளுடைய ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு இப்போ என்ன சொன்னேன், இந்த லெவல் ஆன் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் அது மேலே போகுங்கிறத இது காமிக்கும். எவ்வளோ தூரம் போகும்? இந்த மிட் லைன் வரைக்கும் போகும். இங்கே டச் பண்ணும். இதை தாண்டி மேலே க்ளோஸ் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிருச்சுன்னா இங்கே வரைக்கும் போகும். அகைன் இல்லை அப்படின்னா கீழே இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி அடுத்த லைன் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த மிட் லைன் சொன்னேன். ஸோ இந்த செட்டிங்ஸில் இருக்கிற இந்த எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ பிஓபி வித் சாண்ட் பாக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். பிஓபியும் சாண்ட் பாக்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஓபி வித் சாண்ட் பாக்ஸ் வச்சு பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் கிடைக்கும். எப்போல்லாம் எனக்கு மார்க்கெட் வந்து இந்த பிஓபி லைனுக்கும் சாண்ட் பாக்ஸ் லைனுக்கும் கீழே க்ளோஸ் ஆகுதோ, அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அந்த கேண்டில் ரெட் கலர்ல இருக்கணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கீழே இருக்கணும், இந்த லைனை டச்சே பண்ணிருக்க கூடாது. அப்படி இருந்தால் செல் போகலாம். இங்க உங்களுக்கு செல் கிடைக்கல. அகைன் பை வந்திருக்கு. பை பாருங்க, இந்த கேண்டில் அது டச் ஆயிருக்கு. ஸோ இங்க எதுவுமே பையும் கிடைக்கல, செல்லும் கிடைக்கல. அகைன் இங்க வந்திருக்கு பாருங்க, இந்த கேண்டில்ல உங்களுக்கு செல் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த கேண்டில் கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் கிரீன் பாக்ஸுக்கும் சாண்ட் பாக்ஸுக்கும் கீழே இருக்கு, டச்சே பண்ணல. அப்படி இங்க நீங்க செல் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரேடிங் மெத்தட். ஈஸியா உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் சாண்ட் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வித் பிஓபியோட ஃபர்தர் உங்களுக்கு ஃபில்டர் பண்றதுக்காக, ட்ரேட்ஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டா பண்றதுக்காக இந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுல உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்க பார்த்துட்டீங்க. இது எப்படி இன்னைக்கு ட்ரேட் ஆச்சுங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ நான் சேஞ்ச் டு என்டையர் ஸ்க்ரீன் மெத்தடுக்கு போயிடுறேன். இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு மார்னிங் நடந்த ட்ரேடிங்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே செட்டிங்ஸ் பார்த்துங்க. நான் வந்து இதில் நிறைய இருக்கு. இது வேற மெத்தடு. பட் ஜஸ்ட் நான் ஒன்லி பிஓ பாக்ஸை மட்டும் வச்சு பண்ணுறேன். சாண்ட் பாக்ஸ் இல்லாமல் வெறும் பிஓ பாக்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறேன்.
டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நான் செட் பண்ணிக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டேன். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வராது, ஜஸ்ட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றது காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்